இதில் வந்து செஷனை வந்து எப்படி சர்வ்லெட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அப்புறம் அதை அந்த செஷனோட ஐடி, க்ரியேஷன் டைம், லாஸ்ட் ஆக்சஸ் டைமை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற HTTP செஷன் மெத்தட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கெட் ஐடி. இது எதுக்குன்னா செஷனோட ஐடியை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. கெட் க்ரியேஷன் டைம் வந்து செஷனோட எப்போ க்ரியேட் ஆச்சுங்கிறத ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கெட் லாஸ்ட் ஆக்சஸ் டைமுங்கிற மெத்தட் வந்து லாஸ்ட்டாக எப்போ அந்த செஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அந்த இதில் வந்து ஒரு செஷன் க்ரியேட் பண்ணி கஸ்டமைஸ்டு ஒரு செஷன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அதோட ஐடி, க்ரியேஷன் டைம், லாஸ்ட் ஆக்சஸ்டு டைம், அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் CSIன்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்டில் இந்த வெப் ஆப்புன்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சர்வ்லெட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ போயிட்டு அதர் போயிட்டு அதில் இந்த செலக்டிவ் விசார்ட்னு இருக்கும், அதில் சர்வ்லெட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வ்லெட் ஒன்று நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதோட பேக்கேஜ் நேம் கேட்கும். ஸோ நான் count.demo அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் கிளாஸ் நேம் வந்து CSP அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சும்மா கஸ்டம் HTTP செஷன். ஸோ இங்கே வந்து டூ கெட் மெத்தடு மட்டும் இது பண்ணுறேன். டூ போஸ்ட்டுங்கிறது நமக்கு இப்போ இதில் இல்லை. ஸோ தேவை டூ கெட் மட்டும் பண்ணுறேன். ஒரு சர்வ்லெட் க்ரியேட் ஆகுது. சர்வ்லெட் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்க, நம்ம கொடுத்த கிளாஸ் நேமு SCSP அப்படிங்கிறது இருக்குது. அது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTP சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ அதான் வந்து சர்வ்லெட்டோட சூப்பர் கிளாஸ். சர்வ்லெட்டுங்கிறது வந்து ஒரு சர்வர் சைடு எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட்டு. அது வந்து ஜென்ரலாக ரெண்டு டைப் இருக்குது, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜென்ரிக் சர்வ்லெட், இன்னொன்று வந்து HTTP சர்வ்லெட். HTTP சர்வ்லெட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது வந்து வெப் ரிலேட்டட் சர்வ்லெட், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சர்வ்லெட். ஸோ இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சர்வ்லெட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த சர்வ்லெட் நேம் வந்து SCSP. ஸோ இதுக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டூ கெட்டுங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ இதில் என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட்டும் HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸுங்கிற ஆப்ஜெக்டை இதில் வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ கோடிங் இதில் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் டைப் என்னங்கிறத நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு வெப் கண்டென்ட்டில் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டாட் செட் content
கண்டென்ட் டைப் அப்படின்னு கொடுத்து உள்ளே வந்துட்டு டெக்ஸ்ட்டு HTMLனு கொடுக்குறோம். இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு பிரிண்ட் ரைட்டர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ரெஸ்பான்ஸை ரைட் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ரைட்டர் இது எந்த பேக்கேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா java.io.ங்கிற பேக்கேஜில் இந்த பிரிண்ட் ரைட்டருங்கிற இது இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிரிண்ட் ரைட்டருங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன் இங்கே எரர் காமிக்குதுன்னா இங்கே மேலே வந்து இது இல்லை. ஸோ பிரிண்ட் ரைட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அது வந்து அதாவது எண்ட் யூஸருக்கு வெப் பேஜில் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பயன்படுறதான் இந்த பிரிண்ட் ரைட்டருங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா response.getWriterன்னு போட்டிங்கன்னா பிரிண்ட் ரைட்டரோட ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இது காமிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பேக்கேஜ் இம்போர்ட் இருக்குது. அதில் போய்ட்டு இம்போர்ட் java.io. அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலே பிரிண்ட் ரைட்டர்னு வரும். பார்த்தீங்களா, இதில் பார்க்குறீங்களா பிரிண்ட் ரைட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்னென்னா இந்த ப்ராஜெக்டை SCSI செலக்ட் பண்ணிக்கோங்க. நேமை ரைட் கிளிக் பண்ணுங்கள், பில்டு பாத் அப்படின்னு போங்க. இதில் இந்த கிளாஸ் பாத்துன்னு போங்க. இதில் ஆட் ஜார் ஃபைல்னு போங்க. ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல்னு போங்க. இதில் இந்த சர்வ்லெட்டுக்குன்னு ஒரு சர்வ்லெட் APIன்னு ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணணும். சர்வ்லெட் API 5.5.23.jarன்னு இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ்ன்னு போடுங்க. இன்னொரு இது வந்து இன்னொன்று ரைட் கிளிக் பண்ணி அதே கான்ஃபிகர் பில்டுன்னு அங்கே போய்ட்டு ப்ராஜெக்ட் ஃபேஸெட் அப்படின்னு போங்க. இதில் ரன் டைம் போய்ட்டு அப்பாச்சிங்கிறத செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ அந்த எரர்லாம் எதுவும் இல்லை, எரர் காமிக்கிறது இல்லை. பிரிண்ட் ரைட்டர் மட்டும் இருக்கா, ஏன்னா இங்கே டபிள்யூங்கிறத கேப்ஸில் கொடுக்கல, அதுவும் போயிடுச்சு. இங்கே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு HTTP செஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTP செஷனுக்கு பேர் வந்து நான் சும்மா NTன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் request dot அதிலே நீங்கள் பண்ணிங்கன்னா செஷனுக்கு வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக. டைப் பண்ணும்போது கெட் செஷன் வருதுங்களா, அந்த கெட் செஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ HTTP செஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அதுக்குள்ள பேக்கேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க எரர் காமிக்குது. HTTP செஷன் can't be resolved to a typeன்னு காமிக்குது. அதுக்கு வந்து நீங்கள் HTTP இம்போர்ட் பண்ணணும் அதோட பேக்கேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா import javax.servlet HTTP செஷன் இருக்கும் பாருங்க, இந்த இருக்கு, அதை செலக்ட் பண்ணுங்க. இதை கொடுத்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா அது இருக்காது, எரர் காமிக்கல. ஸோ HTTP செஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஷனில் ஒரு ஆட்ரிபியூட், 2 ஆட்ரிபியூட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ செஷன் நேம் என்ன, NT அதான் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ NTங்கிறது செஷன் நேம். ஸோ NT.set attribute அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது அது அங்கே வந்து காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து ஆட்ரிபியூட் நேமு, அதுக்கப்புறம் என்ன ஆப்ஜெக்டோ அதை கொடுக்கணும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட் A அப்படின்னு கொடுத்து சும்மா ஸ்டடின்னு சும்மா கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் B அப்படின்னு கொடுத்து எஜுகேஷன் அப்படின்னு கொடுக்குறோம். 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு HTTP செஷன், அதில் வந்து செஷனில் ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணுறேன். NT.set attribute நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆட்ரிபியூட் லிஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஆட்ரிபியூட்டோட நேம் கொடுக்கணும், அப்புறம் என்ன ஆப்ஜெக்ட்டோ அதை கொடுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, A, B. அந்த ஆப்ஜெக்ட்டில் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ A ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரிங் வந்து ஆட்ரிபியூட்டோட நேம். ஸோ இங்கே வந்து ஆட்ரிபியூட் நேம் வந்து சும்மா ஃபஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து A, அதை நம்ம க்ரியேட் பண்ணது. திருப்பி இன்னொரு ஆட்ரிபியூட் இந்த செஷனில் செட் பண்ணுறேன். செட் ஆட்ரிபியூட் அதே மாதிரி கொடுத்து உள்ள வந்து ஆட்ரிபியூட் நேம் வந்து sec அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து B. 2 ஆட்ரிபியூட் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த செஷனில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஷனில் உள்ள இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம வெப் பேஜில் பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா கெட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. ஸோ out.println first attribute name, first attribute value அப்படின்னு போட்டு
அதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டி டாட் அப்படின்னு வைங்க. உடனே லிஸ்ட் ஆகும் அதில் உள்ள மெத்தட்ஸு. ஸோ கெட் ஆட்ரிபியூட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போதே அது வரும். ஸோ அதில் கெட் ஆட்ரிபியூட்னு கொடுங்க. உள்ளே வந்து ஆட்ரிபியூட் நேம் கொடுக்கணும். நம்மக்கிட்ட 2 ஆட்ரிபியூட்டு க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் இதில் கொடுக்குறோம். ஃபஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டுங்கிறத தான் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதுக்கு பேர் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தோம். இன்னொரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணோம், அதுக்கு பேர் செக்குன்னு கொடுத்தோம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்டில் ஒரு ஆட்ரிபியூட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம், கெட் பண்ணிட்டோம். கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வருது, நம்ம வந்து செக்குங்கிறதையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். எஸ்இசி செக் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஆட்ரிபியூட்டையும் ஒரு செஷனில் 2 ஆட்ரிபியூட்டையும் என்டிங்கிற ஒரு செஷன் க்ரியேட் பண்ணி அந்த செஷனில் ஒரு நெக்ஸ்ட்டு இந்த செஷனில் உள்ள அதோட ஐடி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஐடி, க்ரியேஷன் டைம், லாஸ்ட் ஆக்சஸ் டைம் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட் டாட் println உள்ளே போயிட்டு செஷன் ஐடி அதாவது என்டி செஷன் ஐடின்னே வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டி டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த செஷன் நேம் என்ன, அந்த செஷன் நேம் என்டி டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா கெட் செஷன் ஒரு கெட் ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது அப்படியே டிஸ்பிளே ஆகும் பாருங்கள், கெட் ஐடின்னு இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த செஷனோட ஐடியை வந்து இந்த கெட் ஐடிங்கிற மெத்தட் வந்து கொடுத்துரும். சரிங்களா, பிரிண்ட் பண்ணோம் வெப் பேஜில். ஸோ இதே மாதிரி செஷனோட க்ரியேஷன் டைம்னு ஒரு டெக்ஸ்ட் இங்கே கொடுக்குறேன். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ செஷனோட நேமு டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கெட் க்ரியேஷன் டைம்னு ஃபஸ்ட்டு மெத்தட் லிஸ்ட் ஆகுது பாருங்கள். கெட் க்ரியேஷன் டைம் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன இதோ அது வந்து க்ரியேஷன் எப்போ அந்த செஷன் க்ரியேட் ஆகுதோ அந்த டைம் கொடுக்கும் அது. சரிங்களா, இப்போ லாஸ்ட்டாக எப்போ அந்த ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அதை பண்ணணுன்னா அதுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. என்டி லாஸ்ட் ஆக்சஸ்ட் டைம். இந்த இடத்துல வேணால் செஷன் வேணால் கொடுத்துக்கோங்க, ஏன் செஷன் வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ இது இங்கே என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லாஸ்ட் ஆக்சஸ்க்கு ஒரு மெத்தட் இருக்குது, கெட் லாஸ்ட் ஆக்சஸ்டு டைம்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் டாட்னு கொடுத்தீங்கன்னா கெட் லாஸ்ட் ஆக்சஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், கெட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து எப்போ லாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிச்சோ அந்த செஷனை எப்போ லாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண டயத்தை அதை டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு நடுவில் ஒரு லைன் நெக்ஸ்ட் லைனில் வர்றதுக்காக நான் வந்து அவுட் டாட் println உள்ளே வந்துட்டு HTMLோட அந்த பிஆருங்கிற அந்த டேக் வந்து கொடுக்குறோம், பிரேக் லைன். ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஸோ இதை வந்து
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒரு செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதில் இந்த சர்வ்லெட் க்ரியேட் பண்ணி செஷன் க்ரியேட் பண்ணோம். செஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த செஷனில் 2 ஆட்ரிபியூட்டை செட் பண்ணோம். அந்த செட் பண்ண ஆட்ரிபியூட்டை வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறோம் கெட் ஆட்ரிபியூட் வச்சு. ப்ளஸ் அது போக செஷனோட ஐடி, க்ரியேஷன் டைம், எப்போ க்ரியேட் ஆச்சு, லாஸ்ட்டாக எப்போ ஆக்சஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு web.xmlனு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது வந்து எங்கே க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் வெப் ஆப்னு இருக்கும். அது கீழே web.infனு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூன்னு போங்க, அதர்னு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா XMLனு இருக்கும். அதில் வந்து XML ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். வெப்புங்கிறது வந்து web.xml ஃபைல். அது வந்து ஸோ XMLனு நீங்கள் செலக்ட் பண்ண XML ஃபைல்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோம். ஸோ இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுங்க. அந்த நேம் வந்து மோஸ்ட்லி வெப்புன்னு தான் இருக்கும். ஸோ web.xml. இப்போ web.xml க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த web.xmlங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் DD ஃபைலும்பாங்க, அதாவது டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டாரு. ஸோ இதில் தான் வந்து அந்த சர்வ்லெட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த சர்வ்லெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன URL மேப்பிங் வந்து இங்கே தான் கொடுப்போம். அதாவது என்ன URL டைப் பண்ணால் இந்த சர்வ்லெட்டை வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஹிட் ஆகும் சர்வரில் அப்படிங்கிறது இங்கே தான் கொடுப்போம். ஸோ இப்போ web.xml ஃபைலில் இருக்கோம், டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டாரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெப் ஆப் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் இந்த டேக்குள்ளே தான் எல்லாமே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சர்வ்லெட்டை வந்து நம்ம சர்வ்லெட் டேக் க்ரியேட் பண்ணுறோம். சர்வ்லெட் டேக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 2 டேக் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து சர்வ்லெட்டு, இன்னொன்று வந்து சர்வ்லெட் மேப்பிங் அப்படிங்கிற 2 இது பண்ணுவோம். சரிங்களா? சர்வ்லெட்டு என்ன சர்வ்லெட் க்ரியேட் பண்ணுமோ அது சர்வ்லெட்டு, அந்த சர்வ்லெட்டை எதில் மேப் பண்ணுறோங்கிறதுக்கு சர்வ்லெட் மேப்பிங். அவ்வளோதான். இப்போ சர்வ்லெட்டுக்குள்ளே சர்வ்லெட்டோட நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சர்வ்லெட் நேம், நம்ம ஏதாவது ஒரு நேம் அந்த சர்வ்லெட் ஐடென்டிஃபை பண்ண நம்மளே ஒரு நேம் கொடுக்குறோம். சும்மா நான் வந்து சர்வ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம கொடுக்குற நேம் தான் இது. அப்புறம் சர்வ்லெட் கிளாஸ், இது என்ன பார்த்தீங்கன்னா, என்ன சர்வ்லெட் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணமோ அதுதான். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சர்வ்லெட் கிளாஸ் நேம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, scSP.java. இதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண சர்வ்லெட் நேம். scSP அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகே, இதான் சர்வ்லெட். இப்போ சர்வ்லெட் மேப்பிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ்லெட் க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு மேப்பிங் பண்ணுறீங்க, URL மேப்பிங். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வ்லெட் நேம் வரும். ஸோ இதே அப்படியே தான் வரும், சர்வ்லெட் நேம். அப்புறமா URL பேட்டர்ன்னு வரும், அதான் URL மேப்பிங். ஸோ இதில் என்ன கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு /share ரைட்ஸ் // கொடுத்தா கூட போதும். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வெப் ஆப்புங்கிறது. ஸோ web.xmlங்கிறது டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டார். இதில் வந்து சர்வ்லெட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம். என்ன சர்வ்லெட்டு அப்படிங்கிறத சர்வ்லெட்டுங்கிற டேக்கில் கொடுக்குறோம். ஸோ அதுக்குள்ளே 2 டேக் இருக்குது, சர்வ்லெட் நேம், சர்வ்லெட் கிளாஸ். சர்வ்லெட் கிளாஸில் சர்வ்லெட் கிளாஸ் நேமை கரெக்டாக கொடுக்கணும். அதே சர்வ்லெட் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், சர்வ்லெட் நேமுங்கிறது கொடுக்குறோம். இப்போ அந்த நேம் இங்கே கொடுத்துட்டு சர்வ்லெட் மேப்பிங்கில் கொடுத்துட்டு அதுக்கு என்ன URL பேட்டர்ன், என்ன வெப்பேஜ், என்ன ரிக்வெஸ்ட் போகும்போது எப்படி இருக்கணும், // இது இருந்தால் கூட அந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்த சர்வ்லெட்டை தான் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி தான் கொடுக்கணும். சரிங்களா? இதில் URL பேட்டர்னில் தான் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். Alt+Shift+X 6 Alt+F. பாருங்கள்,
அவுட்புட் வருது பேஜு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஜ் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் நேம் வந்து SCSP தான், அதுதான் அதில் காமிக்குது. அந்த சர்வ்லெட் அந்த பேஜ் தான் இது. அதில் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூஸு ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம், ஸ்டடின்னு வருது. அதோட வேல்யூ ஸ்டடின்னு தான் கொடுத்தோம். இது ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் வேல்யூங்கிறது டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்தது, ஸ்டடிங்கிறது அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. இன்னொன்று செகண்ட் ஆட்ரிபியூட் வேல்யூன்னு ஒன்று டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்தது சும்மா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, எஜுகேஷனுங்கிறது அதோட வேல்யூ. அப்புறம் அந்த செஷன் ஐடி நம்ம க்ரியேட் பண்ண செஷன் வந்து அதோட நேம் வந்து NT. அந்த செஷனோட ஐடி என்ன அப்படிங்கிறதுக்கு டெக்ஸ்ட்டு சும்மா கொடுத்தோம். அதோட உண்மையான ஐடி வந்து இதான் அதோட செஷனோட NT செஷனோட ஐடி. அப்புறம் NT செஷனோட க்ரியேஷன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட க்ரியேஷன் டைம். அது நம்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. NT செஷனோட லாஸ்ட் ஆக்சஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பர் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் இது லாஸ்ட் ஆக்சஸ்டு டைம் வந்து இந்த செஷனை லாஸ்ட் ஆக்சஸ் பண்ண டைம் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு செஷன் வந்துட்டு கஸ்டம் செஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த இதில் நம்ம செஷனில் என்ன பார்த்தோம்னா ஒரு கஸ்டம் செஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது யூஸிங் HTTP சர்வ்லெட் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த செஷன் க்ரியேட் பண்ணிட்டு அந்த செஷனில் ஒரு 2 ஆட்ரிபியூட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, செட் ஆட்ரிபியூட் வச்சு ஆட் பண்ணலாம். அப்புறம் அந்த ஆட்ரிபியூட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, கெட் ஆட்ரிபியூட் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அது போக அதில் இருக்கிற அந்த செஷனோட ஐடியை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு கெட் ஐடிங்கிற மெத்தட் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் அதோட க்ரியேஷன் டைம் எப்போ க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கெட் க்ரியேஷன் டைம்னு இருக்குது, அதை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று லாஸ்ட்டாக எப்போ ஆக்சஸ் அந்த செஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு கெட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம் அப்படிங்கிற மெத்தட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் இந்த செஷனில் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.